திருவண்ணாமலை மண் சரிவில் வீடு மண்ணுக்குள் புதைந்த நிலையில் சிக்கிய 7 பேரை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை சுற்றி 40 ஆண்டுகளுக்கு மேலாக 5000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு 20,000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பெங்கல் புயல் தாக்கம் காரணமாக கடந்த 2 நாட்களாக திருவண்ணாமலையில் பெய்த பலத்த மழையால் அண்ணாமலையார் மலையின் கிழக்கு பக்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. மிகப்பெரிய சத்தத்துடன் பாறை ஒன்று சரிந்த நிலையில் மண் சரிந்து 3 வீடுகள் மூடப்பட்டன. அதில் ஒரு வீடு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. சத்தம் கேட்டு அப்பகுதியில் வசிப்பவர்கள் பார்த்தபோது குடிசை வீடு ஒன்றின் மீது மண் சரிந்து காணப்பட்டது. 35 டன் எடை கொண்ட ராட்சத பாறை சுமார் 20 அடி சரிந்து வீடுகளை மூடியுள்ளது. இந்த சம்பவத்தில் ராஜ்குமார் என்பவரின் வீடு முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது. மேலும் 2 வீடுகளும் மண் சரிவுக்குள் சிக்கியுள்ளன. அந்த 2 வீடுகளில் குடியிருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் மண்ணில் புதையாமல் தப்பியுள்ளனர். ஆனால் முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்த ராஜ்குமாரின் வீட்டில் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள், அவர்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக நீடிக்கிறது. அந்த வீட்டுக்குள் ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, அவர்களது பிள்ளைகள் 2 பேர் மற்றும் அருகில் உள்ள வீடுகளை சேர்ந்த பிள்ளைகள் 3 பேர் என மொத்தம் 7 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த மீட்பு பணிகளில் பல சவால்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. JCB போன்ற பெரிய இயந்திர வாகனங்களை கொண்டு வர முடியாததால் பேரிடர் மீட்பு படையினர் மனித உழைப்பை செலுத்தி வருகின்றனர். சுமார் 35 டன் எடை கொண்ட ராட்சத பாறை விழுந்திருப்பதால் அங்கு மண்ணை அகற்றும் போது பாறை சரிந்து விழும் அபாயம் இருக்கிறது. அடிவார பகுதியில் இன்னும் பல வீடுகள் இருப்பதால் பாறை உருண்டால் மேலும் சிக்கலாகும். எனினும் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் யாரும் இருக்க வேண்டாம் என மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் பாதைகள் குறுகலாக உள்ளன. வீடுகள் நெருக்கமாக அமைந்துள்ளன. இதன் காரணமாக JCB, பொக்லைன், கிரெயின் போன்ற கனரக இயந்திரங்கள் வாகனங்களை கொண்டு செல்ல முடியாத நிலை உள்ளது. எனவே மரங்கள், பாறையை பேரிடர் மீட்பு குழுவினரே கயிறு கட்டி இழுக்கும் நிலை உள்ளது. பெரிய அளவிலான இயந்திரங்கள் எதையும் கொண்டு வர இயலாததால் மனித உழைப்பின் மூலமாகவே மண் சரிவை அகற்ற வேண்டிய சூழல் உள்ளது. 50க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் மண்ணை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.